இது நேற்று நைட் எடுத்த வீடியோ, இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். நைட்டுக்கு மாவு இல்லை, அதனால தக்காளி சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் எடுத்துக்கிட்டேன். சைடிஷ்க்கு முட்டை அவியல் தான். நீங்கள் தக்காளி சாதத்துக்கு சைடிஷ் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி எடுத்துக்கிட்டேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி வீட்டு அரிசி, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, இலை எல்லாம் சேர்த்துட்டேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கும்போது தான் பார்த்தேன் ஒரு தக்காளி நறுக்காமே போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் அரிசியும் போட்டாச்சு. சாதம் வேகங்குள்ளே முட்டை அவியலுக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். சாதம் வேகுது 1/2 மணி நேரமாக வேகுது. வீட்டு அரிசியும் வேகவே இல்லை. சரின்னு முட்டையை கேஸ்லேயே வச்சுட்டேன். முட்டையும் வந்துடுச்சு. முட்டையை உடச்சி எடுத்தேன். கரெக்டாக சாப்பாடு வந்துடுச்சு. இறக்கிட்டு வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. தக்காளி சாதத்துக்கு முட்டை சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் தக்காளி சாதம் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இஞ்சி பேஸ்ட் இது மாதிரிலாம் சேர்க்க மாட்டேன். இது மாதிரி சேர்த்தா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.